ஹாய் ஹைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதோட ஒன்லைன் அப்படின்னா, நம்ம ஹீரோனி இருக்காங்களா, அவங்க சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் கிட்ட பிளே வாழ்ந்து வந்துட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி கம்பெனி எல்லாத்தையுமே மீட்டெடுக்க தான் அவங்க அம்மா இப்படி ஒரு கெட்ட போய் போட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிக்கும் ஹீரோக்கும் ஆக்சிடென்ட்டாக ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. நம்ம ஹீரோனே கண்டுபிடிச்சானா இல்லையா எல்லாமே இந்த ட்ராமாக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த டிராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. இவளோட நேம் டாங்கு. இப்ப எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கானா, ஹீரோனிக்கு ஒரு ஸ்டெப் சிஸ்டர் உண்டு. சோ அவளோட நெக்லஸ் இங்க எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா. அதை கொடுக்க தான் ஹீரோனி இங்க வாரா. இப்போ அந்த சிஸ்டருக்கு தான் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கா. இவளோட நேம் சிசி. இப்போ என்ன சொல்கிறானா ஹீரோனி கிட்ட, ஒரு ரூம் நம்பர் சொல்லி அந்த ரூமில் தான் நான் இருப்பேன், நீ அங்கே வந்து தந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியுமே அங்கே தான் போகிறா. ஹீரோனி போகிறத இந்த சிசியுமே பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்கிறானா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிடும், சொத்து எல்லாம் எனக்கு தான் வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவள் செட் பண்ண வச்சிருப்பாள். அந்த ஆளுக்கு கால் பண்ணி அவனை முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகேன்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப சந்தேகம் வருது. இப்படிலாம் ஒரு நெக்லஸை நம்மளை எடுத்துகிட்டு வர சொல்லிட மாட்டாளே, ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படி சொல்லிட்டு டோரில் காது வச்சு கேட்க உள்ள அந்த அடியாட்கள்லாம் பேசிட்டு இருக்கிறத ஹீரோனி கேட்டுறா. ஸோ ஏதோ தப்பு இருக்குது, நம்மளை தான் கொல்ல ஆள் வச்சிருக்கா போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிடா. அந்த நேரத்தில் வெளியே இருந்து ஒரு அடியாள் வரா. ஹீரோனி பார்த்துட்டு நீ தானே டேங்கு அப்படின்னு கேட்க, ஹீரோனியை இவனை பார்த்துட்டு ஒரே ஓட்ட தான் அப்படியே கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்படியே வெளியே வர பாருங்க, ஒரு தேவதை மாதிரி இருக்கா. சரி ஓகேன்னா அவளுமே வெளியே போறா. இந்த அடியாட்களும் ஹீரோனியை பார்த்துட்டு யாரடா இந்த பொண்ணு இவ்வளவு செமையா இருக்காளே அப்படின்னு வாய் பொழுந்துட்டு இருக்க, அந்த கூட்டத்துக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோ சரி சரி வாய் பொழுந்து பார்த்ததெல்லாம் காணோம், ஃபர்ஸ்ட் நம்ம அவனை போய் தேடுவோம் அப்படி சொல்லி அவங்கள கூப்பிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோனி ஒரு ரூம்குள்ள போய் ஒளியிறா. அங்கதான் நம்ம ஹீரோமி இருக்கிறான். இவனோட நேம் ஜின்னு. சம போதையில இருக்கான் போல. இப்ப ஹீரோனி கிட்ட வந்து நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோனியும் நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, என்ன ஒரு 4-5 பேர் துரத்திட்டு வராங்க கொல்ல, சோ அதனால தான் இந்த ரூம்குள்ளே வந்தேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ தான் நிதானத்துல இல்லல. சோ ஹீரோனை பிடிச்சா அப்படியே கிஸ் கொடுத்துட்டு ரெண்டு பேருமே ஒன்ன நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனையுமே ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்ப என்ன சொல்றான்னா, எங்க ஃபேமிலிக்கு மட்டும் நான் பொண்ணுன்னு தெரிஞ்சு எங்க அம்மா வெளியே அனுப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோவும் அப்பதான் முழிக்கான். ஹீரோனி இல்லல்ல. சோ பெட்ல ஒரு செயினை பாக்குறான். அதை எடுத்து பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். தென் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கிட்ட நேத்து நடந்தது எல்லாமே சொல்லியிருப்பான் போல. அவனும் ஷாக் ஆகி என்ன நிஜமாவா, ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் அந்த நெக்லஸ காமிக்கான். அந்த நெக்லஸ ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்ன சொல்றானா, இவ்வளவு நாள் உனக்கு பொண்ணு பிடிக்காது பையன் தான் பிடிக்கும்னு நினைச்சேன், சரி இனிமே என்னோட தாட்டை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ ஃபர்ஸ்ட் வாய் மூடிட்டு இந்த நெக்லஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு தானே கேட்க, ஃப்ரெண்டோ சரிடா நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல அந்த நெக்லஸ போட்டு பாக்குறானா. அது வந்து லிமிடெட் எடிஷன் போல. ஸோ டேங்க் ஃபேமிலியில் சிசி தான் வாங்கியிருக்கான்னு போட்டிருக்கு. ஹீரோ கிட்ட சொல்லையுமே சரி வாடா நம்ம மேரேஜ் பத்தி பேசிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு போக, இவனும் கொஞ்சம் ஷாக் ஆகிறான். ஏய் என்னடா சொல்றா அப்படின்னு பதட்டமா அவன் பின்னாடி போக, அதுவே இந்த சைடு நம்ம ஹீரோனை போட்டு அப்பா நல்லா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சாட்டையெல்லாம் வச்சு வெளுத்து வாங்குறாங்க. எதுக்குன்னா சிசியோட நெக்லஸை ஹீரோனி தான் திருட்டினான்னு அந்த சிசி அப்பா கிட்ட பொய்யா சொல்லி மாட்டி விட்டுருக்கா. அதனாலதான் இப்படி அடிக்கிறாங்க. ஹீரோனியுமே சொல்லியிருப்பா இவ தான் கொண்டு வர சொன்னான்னு. ஆனா அப்பா நம்பவே மாட்டாங்க. ஹீரோனி அடி வாங்குறத அந்த சித்திக்காரியும் அவளோட பொண்ணு இருக்காளா சிசி, அவளுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காள்வ. அதுக்கப்புறம் அப்பா போன பிறகு இந்த சிசியுமே வந்து ஹீரோனி கையை மிதிச்சு, இனிமே பாரு ஒன் பை ஒன்னா உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்துல சர்வண்டோ வந்து சிசி கிட்ட ஜின் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அவங்களும் உள்ள வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோனி கிட்ட என் நெக்லஸ் மட்டும் நீ திருப்பி தரலன்னா உங்க அம்மாக்கு நெக்ஸ்ட் மந்த் மெடிக்கல் ஃபீஸ் இருக்குல்ல நான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ சர்வெண்ட் கிளாத்தை போட்டு வா அப்படின்னு சொல்றா. பாவம் ஹீரோனி அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க வேலை செய்வாங்களா அந்த கிளாத்தையுமே போட்டு வந்து அதுல வேலை பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோமே வந்துடுறான். ஹீரோனிக்கு தெரியும் ஹீரோ தான் நம்ம கூட இருந்ததுன்னு. ஸோ இவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம பொண்ணுன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு ரொம்ப பயந்து திருட்டு முடியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கும் ஹீரோனை பார்த்த உடனே நேற்று நடந்ததுதான் ஞாபகம் வருது. நேற்று நைட்டே இந்த வாசனை தானே அடிச்சிச்சு, அது எப்படி இந்த பையன் மேல அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சிசி கிட்ட இது யாருன்னு கேட்கறான். இவன்
நான் எங்க வீட்டு சர்வெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வேற டீ கொண்டு வர சொல்றா. ஃபர்ஸ்ட் ஒரு டீயை கொண்டு வந்திருப்பா, அது கவுத்திருப்பா ஹீரோ பார்த்தோன்னே. ஸோ அதுக்காக தான் இப்படி சொல்றா. ஹீரோனியும் சாரி கேட்டுட்டு தப்பிச்சா போதுட்டா சாமின்னு அவ போவாளா. ஆனா ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோனியை ஸ்டாப் பண்ணிட்டு நாம எப்பயாவது மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்கா. அதுக்கு ஹீரோனியும் எப்படிங்க நம்ம மீட் பண்ணிருக்க முடியும், நானே சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பாவும் சித்திக்காரையுமே அங்க வந்து மிஸ்டர் ஜின் நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்கா. ஹீரோவா அந்த நெக்லஸ் காமிக்கான். சிசி இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கான். ஹீரோனியும் ஷாக்ல நிக்கா. சிசியோ இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட உன்னோட வேலையை ஃபர்ஸ்ட் பாரு அப்படி சொல்லி அனுப்பி விட்டுறா. ஹீரோ என்ன சொல்றானா நான் சிசியை மேரேஜ் பண்ணதா கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்ல சித்தி அப்பா சிசிக்கெல்லாம் செம ஹாப்பி. வெளியே நம்ம ஹீரோனையும் பாக்ஸ் தூக்க வச்சுட்டாங்க. அவளை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி வைக்கா. கடைசி ஒரு பெட்டியை தூக்கும் போது அவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுது. ஸோ வயிற்று பிடிச்சு நிற்கா. அப்போ இந்த சிசியை வந்து நெக்லஸ் எப்படி ஹீரோ ரூம்குள்ள போச்சு, நேற்று நைட்டு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோனியும் நேற்று என்ன ஒரு 5-6 பேர் துரத்திட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ரூம்ல போய் ஒளிஞ்சு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை அவங்க போதிலே இருந்தாங்களா, நான் அதை ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல சரி சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, ஹீரோ கூட இருந்தது நான் தான், யார்கிட்டயாவது சொன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்பா என் அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. என் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பையன் கிட்ட பிள்ளை இரு அப்பதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி நமக்கு வரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்ல ஹீரோவும் ஃப்ரெண்டுமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன கேட்குறான்னா கரெக்டான பர்சனை தான் கண்டுபிடிச்சி தந்திருக்கியா, எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஃபீலிங்குமே வரல அப்படின்னு கேட்க ஆமாடா கரெக்டான பர்சனை தான் கண்டுபிடிச்சி தந்துருக்கிறேன். நேற்று நைட்டு கூட சிசி இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தா, ஃபுட்டேஜ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியும் வெயிட்டராக வாரா. நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுவா போல. அந்த சித்திக்காரையும் ஒழுங்காக காசு கொடுக்க மாட்டேக்கா. ஸோ அதுக்காக தான் ஹீரோனி இப்படிலாம் ஜாப் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோ இவளை பார்த்துட்டு உனக்கு அங்கே சேலரி கம்மியாக தராங்களோ அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் ஹீரோனி கிட்ட வந்து ஏ பியூட்டி இந்த ட்ரிங்கை குடி அப்படி சொல்லி கட்டாயப்படுத்த ஹீரோ நான் பொண்ணு கிடையாது பையன் சொல்வா. அவனோ உன்னோட ஸ்கின்னை பாரு பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை ஹீரோனி ட்ரெஸ் மேல கவுத்து விட ஹீரோனியும் அவனை தள்ளி விடுறா. அவனும் ஹீரோனி அடிச்சுட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். ஹீரோவோ இதை வேடிக்கையை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோனியோ ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படி சொல்வா. நம்ம ஹீரோக்கோ ஹீரோனி வாய்ஸை கேட்டுட்டு நேற்று நைட்டு நடந்ததுதான் ஞாபகம் வருது. ஸோ உடனே அவனை அடிச்சு போட்டுட்டு கார்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி அவனை இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோனி தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடறா. ஹீரோவும் அவனோட கோட்டை எடுக்கும் போது அந்த சோஃபால பிளட் இருக்கிறத பார்த்துட்டு அப்போ ஹீரோனி ரொம்ப காயப்பட்டிருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு அவளை தான் பார்க்க போறான். தென் ஹீரோ மெடிசின் கொடுக்கலான்னு டோரை திறந்துட்டு வாரான். ஹீரோனி அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா போல. முதுகுல இருக்கிற காயத்தை ஹீரோ பாத்துறான். ஹீரோனி டக்குன்னு ட்ரெஸ் போட்டுறா. இப்ப ஹீரோனி என்ன சொல்றானா நாக் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்க நீ எதுக்கு நர்வஸ் ஆகுறா, நம்ம 2 பேருமே பையன் தானே அப்படின்னு கேட்டுட்டு உனக்கு ரொம்பவே காயப்பட்டிருக்குல்ல, நான் அதை பார்த்தேன் உனக்கு மெடிசின் போட்டு விட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து பார்க்க இது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்கான். அதெல்லாம் என்னோட ப்ராப்ளம், உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், அது அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே போலான்னு ட்ரை பண்றா. பட் ஹீரோ அவளை லாக் பண்ணிடுறான். ஹீரோனியும் ரொம்ப பதட்டமாகிறா. ஒர்க்குக்கு போகணும் எனக்கு லேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஓட பார்க்கலா. ஹீரோவா அவளை டக்குன்னு ஹக் பண்ற மாதிரி பிடிச்சிட்டு ஹீரோனி ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு பையன் மேலேயே ஃபீலிங் வருது அப்படின்ட்டு ஹீரோனி கிட்ட அவ்வளோ க்ளோஸா வரானா. ஹீரோனியை ஹீரோவை தள்ளி விட்டுட்டு எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு நான் போறேன் அப்படி சொல்லிட்டு ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோனை பத்தி விசாரிக்க சொல்றான். தென் ஃப்ரெண்டுமே விசாரிச்சுட்டு அந்த டீடைல்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்றானா டே அந்த பையன் ரொம்ப மோசமான பையனா, ஹை ஸ்கூல் படிக்கும் போது எல்லாத்தையும் புள்ளி பண்ணுவானா, அது மட்டும் இல்ல ஸ்கூல்ல திருடுவானா. இப்போ சிசி இருக்கால அவளோட நெக்லஸுமே இவன் திருடி இருக்கான். அதுக்காக அப்பா நல்லா அடிச்சிருக்காங்க, முதுகுல வேற நீ ஒரு காய் இருக்குன்னு சொன்னால அதுக்கு அந்த காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதான் பையன் மட்டும் தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்ல ஹீரோவோ ஹீரோனி கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சரி இன்னொரு ஹெல்ப் பண்ணிரு, அவனுக்கு மணி ப்ராப்ளமா இருக்கணும் அதை மட்டும் செக் பண்ணி என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க டே உனக்கு என்ன லூஸா, அவன் யாருன்னு தெரியுமா, டேங்க் ஃபேமிலியோட வாரிசு. ஸோ அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கும், உனக்கு ஏதாவது அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டான்னு கேட்க ஹீரோக்கு கோவம் வருது. டே பேசாம உன் வேலையை பார்க்க போறியா அப்படி சொல்லி அவனை திட்டி அனுப்பிவிட அவனும் போறான். ஆனா அதுல நின்றுட்டு டே நீ மட்டும் பையனை லைக்கே பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்ல அந்த மாதிரி பையனை லைக்கே பண்ணக்கூடாது, ஏன்னா
நான் உன்னை லைக் பண்றேன் அப்படி காமெடியா சொல்ல ஹீரோக்கும் செம கோவம் வருது. டே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பொரியல நான் கொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல தூக்கி எறிய அவனும் ஓடிடுறான். ஹீரோவும் ஹீரோனோட ஃபைல பார்த்துட்டு அப்போ என்ன மடக்கிறதுக்காக தான் இப்படி 2-3 டைம் என்ன மீட் பண்ணிருக்கானோ அப்படி தப்பா நினைச்சுக்கிறான். இந்த டிராமாலே ஹீரோ தான் ரொம்ப பாவம். ஏன்னா அவனுக்கு பையன் மேல ஃபீலிங் வருதா இல்ல பொண்ணு மேல ஃபீலிங் வருதா ஒன்னும் தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷனாவே இருப்பான். நெக்ஸ்ட் கட் பண்ணா நம்ம ஹீரோனியும் அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கிறா. அவங்களுமே இப்ப என்ன கேட்காங்கன்னா உன்னோட ஐடென்டிட்டி யாருமே கண்டுபிடிக்கல அப்படிதான் விசாரிக்கிறாங்க. ஹீரோனியுமே ஆமான்னு சொல்றா. நம்ம ஹீரோனிக்குலாம் இந்த பையன் கிட்ட போடுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவளோட ஒரிஜினாலிட்டியில தான் வாழணும் ஆசை. பட் அம்மா சொன்னதுக்காக மட்டுமே இப்படி பண்றா. தென் 2 பேருமே பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனினா போயிட்டு வர சொல்லிட்டு போக இங்க டாக்டரும் அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. உண்மையை சொல்ல போனா அம்மாக்கு எந்த நோயுமே கிடையாது. சும்மா ஆக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. எதுக்குன்னா இப்படி இருந்தாதான் ஹீரோனி வில்லிங்கா எல்லாத்தையுமே முடிப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் ஹீரோனி எப்படி டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு. இது அம்மாக்கெல்லாம் தெரியாது, நல்லதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனி வெளியே போன் பேசிட்டு வர அங்க ஒரு தாத்தா வாட்டர் பாட்டில கீழே போட்டுட்டு எடுக்க முடியாம எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோனி இதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்றா. அவங்களும் ஹீரோனி கிட்ட தேங்க்ஸ் குட்டி போனேன்னு சொல்ல நான் பொண்ணு கிடையாது பையன் சொல்றா. எனக்கு தெரியாதம்மா, இவ்வளவு வயசு எனக்கு ஆகிட்டு யாரு பையன் யாரு பொண்ணுன்னு தெரியாதா? ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியும் அதுக்கு ஆன்சரே பண்ணவே இல்லை. சரி தாத்தா உங்களை நான் வாலில் கொண்டு போய்ட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறா. தாத்தா இப்போ என்ன சொல்றாங்கன்னா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் பேரனுக்கு கெட்டி வைக்கலான்னு பார்த்தேன், பட் அவனுக்கு என்கேஜ் ஆகிட்டுன்னு பேசிட்டு வராங்க. இவங்க யாருன்னா ஹீரோட தாத்தா தான். அதுவே இந்த சைடு தாத்தாவுக்கு ஆங்கலன்னு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ ஹீரோமே அங்கே வந்து தேடுறான். அப்போ பார்த்து தாத்தாவை வந்து டே சாரிடா கொஞ்சம் காத்து வாங்க வெளியே போனேன், என்னை இங்கே கொண்டு விட்டது டேங்க் தான் சொல்ல ஹீரோவும் ஹீரோனி கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உன்கிட்ட பேசணும் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காரில் வச்சு பேசுகிறாங்க. இப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா என்னடா என் முன்னாடி அகைன் வந்துட்டு இருக்கா, என்னை மடக்க ஏதாவது பிளான் போட்டிருக்கியோ அப்படின்னு கேட்டுட்டு என் தாத்தா கிட்டே நீ நல்ல பேர் எடுக்கலான்னு நினைக்கிறியோ அப்படின்னு கேட்க ஹீரோனியும் எனக்கு அப்படி ஒரு தாட்டே கிடையாதுன்னு சொல்வா. அதுக்கு ஹீரோவோ உங்க ஃபேமிலி மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சிசி என்ன சேவ் பண்ணதாலதான் அவளை நான் மேரேஜ் பண்றேன், இல்லனா அதோட கிடையாது அப்படின்னு சொல்ல சரிங்க இனிமே ஃபியூச்சர்ல உங்க முன்னாடியே நான் வரமாட்டேன் போதுமா அப்படி சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறா. இவனுமே காரை எடுத்துட்டு போயிடுறான். அப்ப பார்த்து சிசியை கால் பண்ணி ஹீரோனி ஒரு பிளேஸ்க்கு வர சொல்றா. வரலன்னா உங்க அம்மாவோட மெடிக்கல் ஃபீஸை தர மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோனிக்கு வேற வழி இல்லாம அவளும் போறா. அங்க ஹீரோனிக்கு பொண்ணு தான் பார்த்து வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற பொண்ணை தான் கட்டி வைக்கலான்னு ஸ்டெப் மதர் 2 சிசியுமே முடிவு பண்ணி வச்சிருக்காள்வ. அந்த பொண்ணு வரல, அவங்க அம்மா தான் வந்திருக்காங்க. இவங்களோட நேம் ஜிஜி. இவங்களுமே கொஞ்சம் பணக்காரங்க தான். ஹீரோனியும் முடியாதுன்னு சொல்றா. ஆனா ஸ்டெப் மதரும் மிரட்டுறாங்க. ஸோ அதனால ஒன்றும் பேசாம நிக்கா. இப்போ இந்த ஜிஜி என்ன சொல்றாங்கன்னா உன்னோட ட்ரெஸ்ஸை கழுத்து உன்னோட பாடி ஷேப்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியும் முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. இப்போ மட்டும் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னோட ஒரிஜினாலிட்டியை அவ்வளோதான், எங்க அம்மாவையும் வெளியே அனுப்பிடுவாங்க, என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, கடவுளை நீங்க தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமா நிற்க இந்த சிசி இருக்கால அவளோ அவங்க தான் சொல்றாங்கல்ல கழுத்து அப்படி சொல்லிட்டு அவளே வந்து கழுத்தை ட்ரை பண்றா. அப்போ பார்த்து ஹீரோனியே ஸ்லிப்பாய் கீழே விழ போக ஹீரோவும் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பான். ஸோ டக்குன்னு வந்து ஹீரோனே பிடிச்சிடுறான். அப்படியே 2 பேருமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா என்ன எவ்வளவு நேரம் தான் இப்படியே பார்த்துட்டு இருக்க போறா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனே டக்குன்னு எந்திரிச்சிட்டு சாரின்னு சொல்ல உடனே இவனுக்கோ ஃப்ரெண்டு சொன்னதுதான் ஞாபகம் வருது. சாரின்னு அந்த பையன் எப்போ பார்த்தாலும் கேட்பான், ஏன்னா அவன் மடக்க ட்ரை பண்ணுவான். ஸோ விழுந்துராதா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோனியா நாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு ஹீரோனுமே அந்த பேச விட்டு கிளம்பி ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கிறா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள். ஸோ இன்னைக்காவது கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை போடுவேன்னு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அதை போட்டுட்டு வர பாருங்க அவ்வளோ அழகா இருக்கா. தென் வெளியே ஜாலியா சிரிச்சு குதிச்சுட்டு வர ஹீரோ மேலேயே கரெக்டா மோதிடுறா. ஹீரோவும் நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்க ஹீரோனியோ இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஐயோ இவன் மட்டும் பார்த்தனா அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டு முகத்தை மறைச்சிட்டு அப்படியே வேகத்துல ஓடிடுறா. ஈவனுக்கும் அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு தான் என் கூட இருந்த மாதிரி தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோனையே ஃபாலோ பண்ணி வாரா. இவள ஷாப்பிங் மால்குள்ள போய் ஒளிஞ்சிடறா. ஹீரோவும் அங்க வந்து அவங்க பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் உள்ள ஒரு பொண்ணு போயிருக்கு அவளை தேடிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே நான் உங்களுமே போயிடறாங்க. ஹீரோனையும் உள்ள போய் ஒரு பையன் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே ஹீரோ முன்னாடி கேஷுவலா நடந்து வராலாமா. ஆனா ஹீரோனையே பாத்துறா. நில்லு எதுக்கிட்ட இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோனையே சிரிச்சிட்டு ஐயோ எதுக்கு இங்க வருவாங்க, ட்ரெஸ் இருக்க தான்
வந்தேன், என் ட்ரெஸ் அப்பவுமே கிழிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை நினைச்சு பாக்குறான். சரி ஓகேன்னு இப்ப ஹீரோயின் கிட்ட ஏதோ கேட்க வரான். பட் அது கேட்கவே இல்லை. சரி நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் பாடி கார்ட்ஸும் ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணு இல்ல ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணோம், பட் எல்லாமே டெலிட் ஆகிருக்குன்னு சொல்ல அது எப்படி நடந்திருக்கும் அப்படி சொல்லி ஹீரோ டென்ஷன்ல நிற்கான். நெக்ஸ்ட் ஹீரோனியும் அன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாளா, அந்த ட்ரெஸ்ஸை ஏட்ல போடலான்னு எடுத்துட்டு வந்திருக்கிறா. அப்போ ஹீரோ கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனிக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு ஃபீலிங் வருது போல. சோ அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குமே வாரா. ஹீரோமே அங்கதான் இருக்கான். அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான் போல. அப்பாவும் பையனை ஹீரோ கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு ஹீரோனே தான் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கம்மியா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் செய்யாம அங்கங்க சுத்திட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் பிசினஸ் பத்தி அவனுக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்க அவனை போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்ல அப்பாவும் ஹீரோனி கிட்ட உன்னோட பிரதர் இல்லாம வழி அனுப்பி விட்டுட்டு வான்னு சொல்ல சரி ஓகேன்னு அவளுமே போறான். ஹீரோவும் அவளை அப்படியே லாக் பண்ணிட்டு மறுபடியும் என் முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஐயோ உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு கிடையாதுன்னு சொல்ல சரி அன்னைக்கு நைட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்தது நீ தானே அப்படின்னு கேட்க இவ்வளவு மனசுக்குள்ள எல்லாமே முடிச்சு போயிட்டு அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ சொல்ல வருவா. அப்பம் பார்த்து சைட்ல ஒரு கார் இருக்கா, அதுல ஏதோ 2 ஜோடி குஜால இருக்காங்க போல. அந்த சவுண்டு ஹீரோக்குமே கேக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இங்க திரும்ப போது ஹீரோனி மூக்குமே இடிச்சுக்கிறது. ஸோ ஹீரோன் கிட்ட சாரி கேட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். கேட்க வந்ததை மறந்துட்டான் போல. இப்போ ஹீரோனி என்ன நினைக்கானா இந்த காருக்குள்ள இருக்கிறது சிசி அவளோட பாய் ஃப்ரெண்டு தான். ஹீரோ மட்டும் எதுவும் நடந்து போனானா அவங்க 2 பேருமே கையும் கழுவ மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காளா. இந்த சிசி ஹீரோனி இருக்கிறத பாத்துறா. ஸோ ஹீரோனி கிட்ட வந்து நாங்க ஒன்னா இருக்கிறத நீ பாத்துருப்பா. ஸோ ஹீரோ கிட்ட எல்லாம் இதை சொல்லிட்டு இருக்க கூடாது, சொன்னானா உங்க அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு இருக்குல்ல, ஸோ அதை தர மாட்டேன் அப்படின்னு மிரட்ட ஹீரோனியும் நான் அதை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி சரி அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு 2 பேருமே ஜோடியா போயிடறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் ஹீரோனி கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். நமக்கு ஒரு பொண்ணை தானே பிடிக்கணும், அது எப்படி இவனை பிடிச்சிருக்கு, இது பாசிபிளே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு ஒரு எம்ப்ளாயி சைன் வாங்க வரான். சரி இவனை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு அவனை பிடிச்சி இழுத்து போட்டுட்டு அவன் கிட்ட ரொம்ப க்ளோஸா போறான். அவனுக்கும் பையன் தாங்க முடியல. ஏன்னா ஹீரோ பத்தி வெளியே ஒரு ரூமரே இருக்கும் இவனுக்கு பையன் தான் பிடிக்கும்னு. ஸோ அந்த ரூமர் உண்மைதானா அப்படி இவன் நினைச்சிட்டு ரொம்ப பதட்டமா இருக்க இங்க ஹீரோவை டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டான் போல. எனக்கு பையன் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா அவனை பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன டக்குன்னு உள்ள வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப கத்துறான். அதுக்கப்புறம் நான் ஒண்ணு பார்க்கலப்பா, நான் ஒண்ணு பார்க்கல அப்படின்னு சொல்ல அந்த எம்ப்ளாயி அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த ஃப்ரெண்டுக்காரனை நம்ம லின்னுனே வச்சுக்கலாம், இனிமேல் லின்னுனே கூப்பிடுவோம். ஸோ லின்னுமே ஹீரோ கிட்ட வந்து டே என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் இனிமே பண்ணாதடா அப்படின்னு சொல்ல ஹீரோவை அவனை அடிச்சுட்டு நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்லடா, ஜஸ்ட் எனக்கு யாருதான் பிடிக்கும்னு நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல லின்னும் ஐயோ அந்த டெஸ்ட் எல்லாம் ஏமல பண்ணிடாதுன்னு அவன் பயந்த மாதிரி நடிக்க ஹீரோவும் அவனை பயங்கட்டுற மாதிரி வந்துட்டு உன் மேல தூளி இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு வராது அப்படி சொல்லிடுறான். இனி எதுக்கு இங்க வந்திருக்கானா அன்னைக்கு ஹோட்டல்ல ஹீரோக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க போல. சோ அது ஹீரோனி தான் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இவனுக்கு எப்படி ஹீரோனி மேல சந்தேகம் வந்திருக்கோனா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோனியுமே அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பால. சோ அதை வச்சுதான் ஹீரோனி கொடுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ட்ல சொல்றான். ஹீரோமே அதை நம்பிட்டு அடுத்த செகண்டே ஹீரோனி கிட்ட போய் கேட்க ஹீரோனியும் ப்ராமிஸா நான் அப்படிலாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க போது இந்த சிசியுமே அங்க வந்துடுறா. ஹீரோனியும் நீங்க 2 பேரும் பேசுங்க நான் போறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறா. இங்க வந்து அப்பாவும் ஹீரோனி போட்டு திட்டுறாங்க. ஒரு பையன் மாதிரி கெத்த நடடா, இப்படி விளையாட்டுத்தனமா இருக்காத அப்படி திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோமே உள்ள வந்துடுறா. இப்ப அப்பா கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா அவனுக்கு நீங்க பிசினஸ் பத்தி எல்லாம் டீச் பண்ண சொன்னீங்களா, நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்பாவும் ஹீரோனி கிட்ட உன் பிரதர் இல்லா கிட்ட இருந்து எல்லாமே நல்லா கத்துக்கிட்டு வா அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. ஹீரோனுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் கட் பண்ணா நம்ம ஹீரோனி கடத்த இந்த அடியாட்கள் மறுபடியுமே வந்திருக்காங்க. இந்த தடவை சிசி அவனெல்லாம் கொல்ல சொல்லல, இதுக்கு பதிலா வேற ஒரு பிளான் போட்டிருக்கா. சோ அந்த பிளான் என்னன்னா இந்த அடியாட்கள்லாம் இருக்காங்கல்ல ஹீரோனி கூட தப்பா பெட்ல இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து இவளுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்பதான் என் அப்பாவுக்குமே இந்த போட்டோவை காமிச்சு இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கா. சோ இவங்களுமே அவங்களோட பாஸ் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க ஹீரோனிய. அவங்களுக்கு பையன் தான் பிடிக்கும் போல. சோ ஹீரோனி பார்த்தோன்னா அவகிட்ட மிஸ்பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹீரோனியும் வெயிட் நான் பொம்பளை பிள்ளைங்க போடுவாங்க அந்த ட்ரெஸ் போட்டு வரேன், அப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வராளா. பாஸ் மட்டும் தான் உள்ள இருக்காங்க, மத்த எல்லாருமே வெளியே நிக்கானுவேன். பாஸுக்கு ஹீரோனி இந்த கெட்டப்ல பார்த்தோன்னா ரொம்ப
பிடிச்சு போயிட்டு போல. சோ ஹீரோனி கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோனி பக்கத்துல உள்ள கிறிஸ்டலை எடுத்து தலையில அடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடா. பாடி கார்ட்ஸுமே இதை தெரிஞ்சுட்டு அவளை பிடிக்க போறாங்க. அந்த டைம்ல ஹீரோமே அந்த பார்க் தான் வந்திருக்கான் போல. சோ ஹீரோனி ஓடுறத பார்த்துட்டு அன்னைக்கு ஹீரோனி இப்படிதானே ஓடி இருப்பா. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவளை காப்பாத்த ஓடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோனிக்கு போக வேற வழியுமே இல்ல, லாக் ஆயிரா. சோ அவளை பிடிச்சிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ட்ரக் டேப்லெட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட வச்சிருக்காங்க கட்டாயப்படுத்தி. அதுக்கப்புறம் அவகிட்ட எல்லாருமே தப்பா நடக்க பார்க்க கரெக்டா ஹீரோமே வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். அப்ப ஃப்ரெண்ட்லின்னு இருக்கால, அவனும் வந்து இவங்க யாருன்னு தெரியுமா, பெரிய பணக்காரன்னு சொன்னதுமே அவங்க பயந்துறாங்க. ஹீரோவோ ஃப்ரெண்டு கிட்ட நீ இவங்களை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்து அவளுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கு போல, நடக்க முடியல. சோ ஹீரோமே தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோனி ஃபேஸ் எல்லாமே ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. அந்த ட்ரக்கு இப்போதான் வேலையை காமிக்குது போல. ஸோ ஹீரோமே இதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு, நான் வேணா ஏதாவது பொண்ணு கூப்பிட்டு வரட்டான்னு கேட்க எனக்கு பொண்ணுலாம் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஹீரோவை விட மாட்டுக்கா. மை லிட்டில் பேபி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் கொடுத்துட்றா. ஹீரோவை ஷாக்லேயே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை வீட்டுக்கு வந்து சிசியை நல்லா அடிக்கிறா. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே இப்படி ஒரு வேலையை பண்ணி விட்டுருக்கான்னு. ஸோ அது ஹீரோனிக்கு தெரிஞ்சு அவளை நல்லா அடிக்கிறா. அவள் எப்போதும் போல மெடிக்கல் ஃபீஸை வச்சு மிரட்ட ஹீரோனியும் நீ அதை வச்சு மிரட்டினா நான் ஹீரோ கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல அவளும் அமைதியாக போயிடா. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோனியும் ஹீரோ கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண வந்திருக்கிறா. ஹீரோக்கு அசிஸ்டண்டா. ஐயா அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல ஹீரோ கிட்ட இருந்து எல்லாம் கற்றுக்கணும். ஸோ அதுக்காக தான் சரி நேற்று நடந்ததுக்கு ஹீரோவை மீட் பண்ணி அவங்ககிட்ட சாரி கேட்கலான்னு ஹீரோ கிட்ட போக அவனும் கண்டுக்காம உள்ள போயிடான். அதுக்கப்புறம் உள்ள வந்து உட்கார்ந்தா. அதுல இந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு நியூவா வந்து எம்ப்ளாயி பிடிக்காது போல. ஸோ ஹீரோனி கிட்ட பேஸ்மெண்ட்ல போய் கொஞ்சம் எனக்கு காஃபி பவுடர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் அங்க தேடுறா. அங்க யாரோ ஒருத்தவங்க வந்து கதவு லாக் பண்ணிட்டு போயிடாங்க. ஹீரோனியும் கத்துறா. ஏன்னா ஹீரோனிக்கு பேஸ்மெண்ட் கண்டாலே ரொம்ப பயமா இருக்கும். சின்ன வயசுல சித்திக்காரி ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா பேஸ்மெண்ட்ல வச்சுதான். அதெல்லாம் ஞாபகம் வந்து போகுதா. அப்படியே பயந்து காதை பொத்திட்டு அள்ளே உட்காந்துரா. அதுவே இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கால, மேனேஜர் கிட்ட ஹீரோனை பத்தி தான் கேட்குறான். அவனை எங்க இன்னுமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாம இருக்கான், ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கான், இப்படி லேசியா இருக்கானே அப்படி சொல்லி கேட்கையுமே அதுக்கு அவங்கள சொல்கிறாங்க, பாஸ் இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஹீரோனுக்கு டாஸ்க்காக கொடுக்காங்களா, ஸோ இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல சரி அவனை பார்த்தீங்கன்னா கையோட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கிட்ட வந்து கேட்குறான் டேங்க எங்கேன்னு. அவங்களும் திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்காங்களா, மிரட்டி கேட்கேன் தான் பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து டக்குன்னு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனி ரொம்ப பயத்தோடு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ பக்கத்தில் போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் அவளே என்னையும் புள்ளி பண்ணாதுங்க ரொம்ப கத்துறா. உன்னை யாருமே புள்ளி பண்ணல, நான் தான் அப்படின்னு சொல்லியுமே அவளை எட்டி பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறா ஹீரோவை. ஹீரோனி இப்படி ரொம்ப பயத்தோடு இருக்கா இல்லையா, ஸோ அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடறா உள்ள. அங்கே இருக்கிற எல்லாருமே வாயை வந்து பார்த்துட்டு காசிப்லாம் பேசிட்டு இருக்காங்க ஹீரோனியை பற்றி. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோனி அவளோட பிளேஸில் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கிட்டையுமே ஹீரோனி பற்றி தான் இன்ட்ரோ கொடுக்குறான். டேங்க் ஃபேமிலியோட வாரிசு, இனிமேல் இப்படிலாம் புள்ளி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக அப்படியே இங்கே ஒரு பொண்ணை காமிக்காங்களே, இவளோட நேம் மியா. இப்போ ஹீரோனை பார்த்துட்டு இவன் ஒரு பணக்கார பையன் போல, ஸோ இவனை நம்ம மடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனி எங்கே போனாலுமே அங்கே வந்து டார்ச் பண்ணிட்டு இருக்கா. மீட்டிங் நடக்கிற ரூம்லேயும் வந்து ஹீரோனி கிட்ட கடலை போடுற மாதிரி அவள் காலை வச்சு ஹீரோனி காலை டச் பண்ணுறா. ஹீரோனிக்கு ஐயோ இவ என்னதான் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நவுண்டு போய் உட்காரா. ஆனாலுமே இவ விட மாட்டுக்கா. அவள் பக்கத்துலேயே வந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. மீட்டிங் முடிஞ்சது தான் ஹீரோனி அந்த இடத்த விட்டு தப்பிச்சோட சாமின்னு அவள் இடத்துல போய் உட்காந்தா. அங்கேயும் வந்து தண்ணி கொடுக்குற பேரில் அவள் மேலே கவுத்து விட்டுட்டு ஹீரோனி கையை எடுத்து அவள் செஸ் மேலே வச்சுட்டு என்கிட்ட இவன் தப்பா நடக்க பார்க்குறான் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஹீரோனிக்கோ அடே நானே ஒரு பொண்ணு, எனக்கு எப்படிட்டு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு வாய் திறந்து சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்படியே பார்த்துட்டு நிற்கா. அந்த டைமில் நம்ம ஹீரோமே அங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னு கேட்க அந்த பொண்ணும் ரொம்ப ஓவர் ஆக்டிங் போடுறா. இங்கே ஹீரோவோ மனசுக்குள்ள இவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு நேரத்து சொன்னால, இப்போ எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான் ஹீரோனியும் எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது அப்படி சொல்லையுமே ஹீரோக்கும் செம சிரிப்பு வருது. அங்கே இருக்கிறவங்களாம் ஹீரோனியை பற்றி ஒரு மாதிரியாக பேச ஹீரோனி அவங்களெல்லாம் திட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட உங்களுக்கு தெரியும்ல, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு அப்படி சொல்லி கேட்கவும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கெலாம் அங்கே நிற்கிறக்கே ஆக்வர்ட் ஆகிட்டு ஸோ ஹீரோனி கிட்ட என்னோட ஆஃபீஸ் ரூமில் வந்து மீட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவன் அங்கே போயிடறான். அங்கே போய் ஹீரோனி போட்டு நல்லா திட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டே, நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்டா, மறுபடியும்
இப்படி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா பேசிக்ல இருந்து தான் இனிமே எல்லாமே கத்து தருவேன் அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோனியும் நானாடா இந்த ஆபீஸ்க்கு வரணும்னு நினைச்சேன், நீ தானடா கூட்டு வந்தா அப்படி சொல்லி ஹீரோ போட்டு நல்லா திட்டிட்டு இருக்கா. என்ன அங்க முணுமுணுக்குறா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க, இல்ல பாஸ் இனிமே இப்படி ஒரு ப்ராப்ளமே வராது, எல்லாமே நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட ஒருத்தர் வந்து பாஸ் சொன்னாங்க இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய கஸ்டமரை நம்ம மீட் பண்ணுமா, நம்ம 2 பேர்த்து தான் போக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனிய ஹீரோ சொன்னதால சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் அந்த கஸ்டமர் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. இந்த கஸ்டமர் இருக்காங்களா அவங்களுக்கு ஹீரோனி மேல ஒரு கண்ணு. ஸோ அதனால தான் இந்த பையன் கிட்ட காசு கொடுத்து ஹீரோனி இங்க கூட்டு வர சொல்லியிருப்பா. ஹீரோலாம் இங்க வர சொல்லியிருக்க மாட்டான். ஸோ ஹீரோனிக்கு நிறைய ட்ரிங்க் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட 1 நைட் ஸ்பெண்ட் பண்ணணுமா. ஸோ அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் நான் ரொம்ப குடிச்சிட்டேன் போல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பியுமே இந்த பையன் விட மாட்டுக்கான். அவளை இருக்க வச்சு கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறான் இன்னுமே. ஸோ நம்ம ஹீரோனியை பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து அவன் தலையில அடிச்சு விட்டுட்டு ட்ரிங்கை இவன் மேல கவுத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு டக்கு டக்குன்னு ஓடிடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ மேலேயே கரெக்டா மோதிடுறா. ஹீரோ கிட்ட ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, அவனும் புரிஞ்சுக்கிறான். இவனை போட்டு அடிச்சுட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட இவங்க 2 பேர்த்தையுமே சும்மா விடாதுங்க, நல்லா கவுனிங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ஹீரோனையும் போதிலே தள்ளாடிட்டு கீழே விழ போகும்போது ஹீரோ அலாக்க தூக்கிட்டு பெட்ல கொண்டு போடுறான். ஹீரோனை பார்த்துட்டு மற்றவங்க தொட்டா மட்டுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீ தொட்டா மட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கு அப்படி கிஸ் கொடுக்க போகையுமே, அடைச்சை உன்னோட புத்தி ஏன் இப்படி போகுது அப்படி சொல்லி அவனுக்குள்ளே திட்டிட்டு, உனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் சரியா, நல்லா உன் மைண்ட்ல ஏத்திக்கோ அப்படி சொல்லிட்டு அவன் நகுண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனையும் முழிக்கிறா. ஹீரோ கிட்ட என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, ஓகே ஓகே ரொம்பலாம் யோசிக்காத அப்படி சொல்லிட்டு அவன் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோனியும் இவன் என்னதான் சாப்பிடுவான்னு தெரியல, இவ்வளோ வெயிட்டா இருக்கானே அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ தலைமையில கை வச்சு பார்த்தா அவனுக்கு செம ஃபீவர். ஸோ இவ பக்கத்துல இருந்து ஹீரோவை நல்லா கவனிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அவனை சைட் அடிச்சுட்டு இருக்கா ஓரக்கனால. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து சாரி சாரி அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் மூடி விட்டுறா. தென் ஃபீவரும் குறைஞ்சிட்டா, அவ அதுலயே தூங்கிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ முழிக்கிறான் பாருங்க. ஹீரோனி பக்கத்துல இருக்கிற பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிச்சு அவன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு தான் பார்க்கான். ஹீரோனியும் அப்படிதான் பாக்குறா எந்திரிச்சு. அதுக்கப்புறம் ஹீரோனை பிடிச்சு நேற்று நைட் என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனியும் அதுக்கு ஆன்சர் பண்ணாம எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படி சொல்லிட்டு கணத்தை தொட்டு பார்க்க, அடைச்சை என்ன தொடாத அப்படி சொல்லிட்டு ஹீரோனை தள்ளி விட்டுறான். அப்ப பார்த்து ஹீரோக்கோ ஃப்ரெண்டு சொன்னதான் ஞாபகம் வந்துட்டு போகுது. ஹீரோன் கிட்ட இதெல்லாம் 5 மில்லியன் இருக்கு, மறுபடியும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணாத, அது மட்டும் இல்ல இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட அந்த கார்டை தூக்கி போட்டு போயிடுறான். ஹீரோனிக்கு ஒன்னும் புரியல, என்னடா நம்ம நேத்து ஃபீவருக்கு தானே ஹெல்ப் பண்ணோம், பட் இவர் என்ன சொல்றான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு சரி என்னமோ இருந்துட்டு போட்டு நமக்கு 5 மில்லியன் காசு கிடைச்சிருக்கு, இந்த காசை வச்சு அம்மா மெடிக்கல் ஃபீஸ்க்கு நம்ம கட்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ண நம்ம ஹீரோவை ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்காரனும் வந்து டே உனக்கு ஒன்று தெரியுமா, டேங்க் இருக்கான்லாம் அவனுக்கு எய்ட்ஸ் நோயுமே இருக்குதாமா அப்படின்னு சொல்ல ஹீரோவை கொஞ்சம் ஜர்க் ஆகிறான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்துட்டோம் அப்படின்னு தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போக நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இவன் பின்னாடி போகிறான். இங்கே ஹீரோவை டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் போல. டாக்டரும் வந்து ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படி சொன்னதுமே இவனுக்கு அப்போ தான் நிம்மதி ஆகுது. அப்போது அன்றைக்கி நைட்டு நமக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த லீன் இருக்கான்லாம் ஹீரோவை ஒரு லுக்கு விட்டு அப்படியே பார்த்துட்டு வந்து டே மச்சான் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கேட்க, நேற்று எனக்கு ஃபீவர்ல அதான் செக் பண்ண வந்தேன் எப்படியோ சமாளிக்கிறான். லின்னி யாரு துருவி துருவி கேட்பான் இல்லையா. சரிடா உன்னுடைய லிட்டில் அசிஸ்டன்ட் கூட ரீசெண்டாக நீ ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருக்கு, அவனோட லுக்குமே நல்லா தான் இருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி நீ ஒரு டெஸ்ட் வேற பண்ண தெரியுமா, உனக்கு யாரு பிடிக்கும் பிடிக்காதுன்னு, அது எல்லாமே அவனுக்காகவா, அவனே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்க டேய் பேசாம போறியா அப்படின்னு சொல்லும் போது சரிடா சரிடா சும்மா தான் டீஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு பட் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடா, அவன் லுக்க பார்க்கவே வர வர செமையா இருக்கு அப்படின்னு சொல்ல இவனும் மனசுக்குள்ள ஹீரோனியை நினைச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப பிரிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுவே இந்த சைடு நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த 5 மில்லியன் காசை வச்சுட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு புலம்பிட்டு இருக்கா. சரி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்து ஹீரோ கிட்ட திருப்பி கொடுத்தலான்னு அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்து
வழியாக அந்த காசை தான் திருப்பி கொடுக்குறா. இது என்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குது, உங்ககிட்ட இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி திருப்பி கொடுத்துட்றா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோனியை நைட்டு ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறான். பொதுவாக இந்த பார்ட்டிக்கெலாம் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனியை கூப்பிட்டு வந்ததால அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க ரெண்டு பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. உள்ள வந்து ஹீரோவும் ஹீரோனி கிட்ட என்னோட ஃப்ரெண்டு லீனே நீ தேடி கூட்டு வா அப்படி சொல்லி அனுப்புகிறான். அவளுமே அங்கே போகிறான். ஆனால் அவள் ஒரு கேங் கிட்ட போய் மாட்டிக்கிடுறா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அசிஸ்டன்ட் டேங் எங்கள் கூட வந்து ட்ரிங்க குடிங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இவளுக்கு வேறு வழி இல்லை, அவளுமே அங்கே போகிறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அவனோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். டே எதுக்கிட்டா டேங்கெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்த அப்படி சொல்லி கேட்கான். சும்மாதான், ஆனால் ஒன்றை தேடி தான் அவனை அனுப்பிட்டுருக்கேன், நீ ஃபஸ்ட்டு அவனை கூப்பிட்டுவா அப்படி சொல்லி இவனை அனுப்பிவிட இவனுமே இங்கே வந்து பார்க்குறான். இங்கே ஹீரோனிக்கிட்ட நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிங்க அப்படி சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கும் வேறு வழி இல்லைன்னு ஒரு கிளாஸ் ட்ரிங்கை எடுத்து குடிச்சிடா. அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸுமே குடிக்க சொல்கிறாங்க. அவள் ஒரு கிளாஸ்லேயே தள்ளாட ஆரம்பிச்சிட்டா. இதில் இன்னொரு கிளாஸ் வேறையா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது லின்னுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பானா. ஸோ அங்கே போய் நான் குடிக்கிறேன் அவனுக்கு பதிலாக அப்படி சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு ஹீரோனியை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்து தான் இருக்கான். இங்க ஹீரோனி கிட்ட அந்த கேங் கூட நீ எதுக்கு போன அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் உங்களால தான், பாஸ் தான் உங்களை தேடி கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படி சொல்லி இவ புலம்பிட்டு இருக்கா. சரி இதுல உட்கார அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சிட்டு இருக்கானா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து இவனை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு ஹீரோனியை தான் வந்து திட்டிட்டு இருக்கான். உனக்கு குடிக்க முடியலன்னு நீ எதுக்கு குடிக்கா அப்படி சொல்லி ரொம்ப திட்டிட்டு இருக்கானா. அந்த டைம்ல நம்ம ஹீரோனியும் வயிற்று பிடிச்சிட்டு இருக்கா. இதை வந்து லின்னுமே கவனிச்சுட்டு கிட்ட வந்து பார்க்குறேன்னா அவளுக்கும் பீரியட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டான். டே வெளியே போடா அப்படி சொல்லி ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுறான். அவனும் வெளியே போய் நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்போ க்ளோஸ் ஆனாங்க அப்படி சொல்லி ரொம்ப கடுப்புலேயே அவன் போகிறான். இங்கே லின்னு இருக்கான்ல, அவனும் ஹீரோனிக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு வார்ம் வாட்டர்லாம் போட்டு கொடுக்குறான். இப்போ இவனுக்கு ஹீரோனி ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிட்டு இல்லையா. ஸோ ஹீரோன் கிட்ட கேட்கவுமே அவளுமே சொல்கிறா, நான் ஒரு ரீசனுக்காக தான் இது போட்டிருக்கேன், யார்கிட்டையுமே இதை சொல்லாதீங்க அப்படி சொல்லி ரொம்பவும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அவனுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் லின் கிட்ட வந்து டேங்க் எங்கன்னு கேட்க அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவனுக்கு இப்பதானே உடம்பு சரியில்லாம போச்சு, அவனை போய் இந்த பாட்டி கூட்டு வந்திருக்கியா அப்படின்னு ரொம்ப திட்டும் போது உனக்கு என்ன, நான் கூப்பிட்டு வருவேன் கூப்பிட்டு வராம இருப்பேன், கடைசியா அவன்கிட்ட வார்ன் பண்ணிக்கிறேன், டேங்க் கிட்ட நீ போக கூடாது அப்படி சொல்ல நான் அவன் கிட்ட போக வேண்டாம், இப்ப என்ன நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக ஹீரோவோ ஜெலஸ்லியும் கான்லியும் நிக்கான். அதுக்கப்புறம் பார்ட்டிலாம் முடிஞ்சிட்டு ஹீரோனி இருக்கால அவளோ டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மழை வேற பெய்யுதா. ஹீரோவோ இங்க இருந்து ஹீரோனி தான் பார்த்துட்டு நிக்கான். எனக்கு அவனை வண்டியில ஏத்திட்டு போகணும் ஆசையா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்து இங்க டாக்ஸி வர ரொம்ப லேட் ஆகும், ஸோ என்னோட வண்டியில வந்து ஏறு அப்படி சொல்ல அவளும் வேண்டான்னு சொல்வா. கார்ல ஏற போறியா இல்ல நான் போகட்டுமான்னு ஒரு மிரட்டுவான் பாருங்க. டக்குன்னு உள்ள வந்து ஏறிடுவா. ஹீரோவோ கோட்டெல்லாம் கொடுத்துட்டு கோல்டு பிடிச்சுக்கிடாம போத்திக்க அப்படி சொல்லிட்டு அவ தலையை நல்லா கோரி விடுறான். இவளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீலிங் வருது. ஹீரோவை வச்சக்கன்னு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனி அப்படியே தூங்கிடுறா. அவ வீடுமே வந்துருது. ஹீரோவை அவளை எழுப்பி பாக்குறான். ஆனா ஹீரோனிக்கு செம ஃபீவர். ஸோ அவனையுமே அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் டாக்டர் எல்லாம் வர சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. அப்ப பார்த்து ஒரு சர்வெண்ட் ஹீரோ கிட்ட வந்து மீட்டிங் நடக்க போகுதுலாம் சொல்ல சரி இங்கே கான்ஃபரன்ஸ் கால் பேசுறேன் அப்படி சொல்றான். சரி ஓகேன்னு அவங்களுமே போயிடறாங்க. கான்ஃபரன்ஸ் கால் ஆன் பண்ணி வச்சுட்டானா என்னன்னு தெரியல. ஸோ இங்க ஹீரோனி இருக்கால அவளுக்கோ அவங்க அப்பா அடிச்சதெல்லாம் ஞாபகம் வருதா. ஸோ அப்படியே பயத்தோட எழுந்திரிச்சு ஹீரோ பக்கத்தில் இருக்கான் இல்லையா. ஸோ ஹீரோவை கக் பண்ணிட்டு அப்படியே ஒளர்றா, என்னை விட்டு போயிடாதுங்க இங்கே இருங்க அப்படி சொல்லி. இவனும் ஹீரோனி ஒளர்றதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவளுக்கு தட்டி தான் கொடுக்குறான். அதுவே இன்னொரு சைடு மீட்டிங் நடக்கிற பேச தான் காமிக்காங்க. லின் இருக்கான்ல அவனுக்கும் ஹீரோனி பேசுகிற வாய்ஸ் இல்லாமல் அந்த லேப்டாப்பில் கேட்குது. இந்த வாய்ஸ் டேங்குக்கு தானே ஒருவேளை லிவிங் டுகெதரில் இருக்காங்களோ அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறான். இங்கே ஹீரோ இருக்கான்ல ஹீரோனி கிட்ட எவ்வளோ நேரம் தான் அப்படியே என்னை பிடிச்சிட்டே இருக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோனிக்கோ ரொம்ப எம்பேரசிங் ஆகிட்டு உடனே சாரின்னு கேட்டுட்டு அகைன் உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன்ல அப்படின்னு கேட்கா. ஹீரோவோ ஆமாம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்களா. அப்போ ஹீரோவோ டேங்க் அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படி சொல்லும் போது ஹீரோனிக்கு செம பயம் ஆகுது. ஒருவேளை நம்ம பையனை நடிச்சிட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்கா. இங்கே ஹீரோ என்ன கேட்கானா உனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது பையன் தானே பிடிச்சிருக்கு, இது எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்கா. அதெல்லாம் தெரியாதுங்க, தெரிஞ்சா எங்கள் அப்பா வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பிடுவாங்க, நீங்கள் மட்டும் சொல்லாதீங்க அப்படி சொல்ல சரி ஓகேன்னு அவனுமே சொல்லிடுறான்.
அதுக்கப்புறம் ஹீரோனியும் இன்னொன்று கேட்குறா ஹீரோ கிட்ட, உங்க கூட ஒருத்தவங்க க்ளோஸாக பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்கா. நான் அடியோடு வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இவளை கொஞ்சம் பதட்டமாக அப்படியே முழிச்சிட்டு இருக்காளா. ஹீரோவை இதை பார்த்துட்டு, ஆமா நீ இப்படி முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைச்ச மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வந்து கிஸ் கொடுக்க வர, நடுவில் இந்த கௌசிக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரமே அங்கே வந்து நிற்கிறான். ஹீரோக்கெல்லாம் செம கோவம் வருது, நீ எதுக்கிட்ட இங்கே வந்த அப்படின்னு கேட்க, டே மச்சான் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்ட பத்தியா, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்று மண்ணா பழகிட்டு வந்தோம், இப்படி ஒரு வார்த்தை கேட்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு, என் மனசு ஃபுல்லாக புண்ணாயிட்டு அப்படி சொல்லி டைலாக்காக கலந்து விட்டுட்டு ஹீரோனை பார்த்துட்டு, டேங்கு நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு ஹீரோன் மேலே கை போட்டு பேச, இங்கே ஹீரோக்கோ இதை பார்த்துட்டு செம ஜெலஸ் ஆகுறான். அங்கிட்ட போய் நில்லுடா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை தள்ளி விட்டுட்டு, ஃபஸ்ட்டு என் வீட்டை விட்டு போட அப்படி சொல்ல, அதெல்லாம் போக முடியாதே, நான் உன்னோட கெஸ்ட்டு, நீ நல்லா கவனிச்சுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, டேங் வாடா உனக்கு இந்த வீட்டை நான் சுற்றி காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போக, ஹீரோ தான் கொலை காண்டில் நிற்கான். இப்போ ஃப்ரெண்டுக்காரனை ஹீரோனிக்கிட்ட எப்போ தான் இந்த உண்மையை சொல்ல போகிற ஹீரோ கிட்ட அப்படின்னு கேட்க, எதுக்குன்னா ஹீரோ இருக்கான்லாம் அவன் டேங்கை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, ஸோ அது ஃப்ரெண்டுக்காரனுக்குமே தெரியும், ஸோ அதுக்காக தான் கேட்கான். நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டை இதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் செக் பண்ணா அவளோ கன்சீவ் இருக்கான்னு வருது. ஹீரோனிக்கெலாம் ஷாக் தாங்க முடியல, ஃப்ரெண்டுமே ஷாக்கில் தான் நிற்கான். அதுக்கப்புறம் அவனுமே கேட்குறான், இந்த குழந்தை யாருக்கா ஹீரோக்கு தானே அப்படி சொல்லி கேட்க, அவளுமே ஆமான்னு சொல்கிறா. இனிமே அவ்வளோதான், நீ இப்படி பாய் கிட்டப்பெல்லாம் போட முடியாதுன்னு சொல்ல, அப்போ நான் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிருப்பேன்னு சொல்றா. என்னங்க இப்படி சொல்றீங்க, இது ஹீரோட குழந்தை, நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு ஹீரோவை பிடிக்கும்ல அப்படி கேட்கும்போது அவளுமே ஆமான்னு சொல்றாளா. அப்போ ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிட்டேன், ஹீரோக்கு உங்களை பிடிக்கும், உண்மையே சொல்லுங்க அவன் ஏத்துக்கிடுவான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். தென் அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவை ஃப்ரெண்டோ ஒரு ரூம்ல வந்து உட்கார வச்சுட்டு, டேங்கு உங்ககிட்ட பேசணுமா அப்படி சொல்ல ஹீரோனியும் அங்க வாரா. அதுவும் பையன் கிட்டப்பில் வரல, பொண்ணு கிட்டப்பிலே வந்திருக்காளா. ஸோ இதை பார்த்து ஹீரோவோ வாயை பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிடா அப்படி சொல்லி அவனை அனுப்பிவிட, அவனும் நானா பொண்ணுட்டா அப்படி சொல்லிட்டு போக போறானா. அப்போ ஹீரோனியும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, நீ தான் எல்லாமே சமாளிக்கணும், அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ எல்லா உண்மையும் சொல்லு அப்படி சொல்லிட்டு அவன் போயிடறான். இங்கே ஹீரோனியும் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்றா, ஆனால் ஹீரோ நம்பவே இல்லை. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஆனாலும் இந்த பொண்ணு கிட்டப்பல நீ நல்லா தான் இருக்காடா அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்குறான். அவளோ என்னங்க நான் ஒரு பொண்ணுங்க அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவனும் கொஞ்சம் நம்புறான். இப்போ இவன் என்ன கேட்குறானா, அப்போ அன்னைக்கு நைட்டு என் கூட இருந்தது நீ தானே அப்படின்னு கேட்கா. அவளும் ஆமான்னு சொல்கிறாளா. இவனும் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஃப்ரெண்டுக்காரன் ஆல்ரெடி ஹீரோ கோவப்பட்ட என்ன பண்ணணும்னு ஹீரோனிக்கிட்ட சொல்லி வச்சிருப்பான் போல. ஸோ அவளோ உங்ககிட்ட நம்ம அனுப்பி கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழுத்த வர, என்னடி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறான் ஹீரோ. இல்லைங்க மன்னிப்பு கேட்கதான் அப்படி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்ல, அவளும் ஹீரோ மடி மேலே உட்காந்து கொஞ்சலாம் பேச, இவனுக்கும் ஹீரோனையும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால அவனும் மனசு இறங்கிறான். கோவலாம் பட்ட மாதிரி இல்லை. அப்படி ஹீரோனிய பெட் மேலே தூக்கி போட்டு கிஸ் கொடுக்க போறானா. அவளும் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு, இப்போ என்ன அப்படி சொல்லி இவன் கேட்கான். இல்லைங்க நான் உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோக்கு செம ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா. அப்போ நான் அப்பாவை போறேன்னா அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்படியே இவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டும் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோனையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கம்பெனிக்கு கிளம்பி போறாங்களா. அப்போ ஹீரோனியும் சொல்வா, நான் பாருங்க நம்ம கம்பெனிக்குள்ள போகும்போது ரெண்டு பேரும் தனித்தனியாக போவோம், என்னோட ஐடென்டிட்டியை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகேன்னு ரெண்டு பேருமே கை கோத்து போவாங்க. ஆனால் கம்பெனிக்கிட்டே இப்படி போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்க தானே செய்வாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட் வரும். அப்படியே உள்ள ஹீரோனியும் ஒர்க் பார்த்துட்டு இருக்காளா. அப்போ சிசியும் அந்த பிளேஸுக்கு வந்துடுறா. அங்கே ஒருத்தவங்க போய் சிசி கிட்ட, என்ன பாருங்க உங்களோட பிரதரும் ஹீரோமே இப்போ ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்டு கண்டிச்சு வைங்க அப்படி சொல்ல, அவளுக்கும் சம கோவம் வருது. ஹீரோனிக்கிட்ட டக்குன்னு கன்னத்தில் அரைஞ்சிடுறா. அரைஞ்சிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, உனக்கு அறிவு இருக்கா, உன்னோட பிரதரில்லா தானே அவங்க கூட இப்போ ஊர் சுற்ற போகிறா அப்படி சொல்லி ரொம்ப திட்டி விட, இவளுக்கோ கோவம் வருது. பதிலுக்கு இவளுமே அடிச்சுட்டு, நீ எத்தனை யோக்கியமோ, நீலாம் அவங்களுக்கு ஒருத்தே கிடையாது, அவங்கக்கிட்ட இவ்வளோ நாள் நீ நடிச்சிட்டு தானே இருக்கா அப்படி சொல்லி ரொம்பவும் திட்டி விட, அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோமே வந்துடுறான். ஹீரோ கரெக்டாக ஹீரோனிக்கிட்ட தான் நிற்கிறான். இவளோ ஹீரோ வந்தோடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. என்ன பாருங்க உங்கள் குழந்தைய வயிற்றுல வளருது, ஸோ நம்ம சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி
அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, ஆனா என்னால மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இவளுக்கு சமக்க வருது. இவனுக்காக தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஆமா அப்படியும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல, இவளை கெஞ்சி கேட்குறா, எங்க உங்களோட குழந்தைய வயத்துல வளருது, ஸோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறாளா. ஹீரோக்கு இவ பண்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாகுது. ஸோ கார்ட்ஸ் கிட்ட சொல்லி இவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோனி பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோனி காதுல விழுற மாதிரியே ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே பையன் மேல ஆசை வருது பாருங்களேன் அப்படி சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு பொறுக்க முடியல. ஒருவேளை நம்மளோட ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருமா அப்படிதான் ரொம்ப பயப்படுறா. அதனால மேனேஜர் கிட்ட வந்து இனிமே நான் வேலைக்கே வர மாட்டேன் அப்படி சொல்லி லெட்டர்லாம் எழுதி கொடுக்குறா. அவரை ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவனும் இதை பார்த்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு பேசுறான். என்னடி உனக்கு ஆச்சு, ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவுலாம் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, பிறகு நீங்களே காமிச்சு கொடுத்துருவீங்க போல நான் ஒரு பொண்ணுன்னு அப்படின்னு கேட்கும்போது, இனிமே அப்படிலாம் நடக்காது, உன்னோட சீக்ரெட்டை யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோனையும் கொஞ்சம் மனசு இறங்கின மாதிரி தான் இருக்கு. சரி ஓகேன்னு 2 பேருமே ஹக் பண்ணிட்டு நிற்காங்களா. அந்த நேரத்தில் மேனேஜருமே உள்ளே வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துறாங்க. பாஸ் என்ன பாஸ் பண்ணுறீங்க டேங்கும் நீங்களும், அப்போ வெளியே சொன்ன ரூமர் எல்லாமே உண்மை தானே அப்படின்னு கேட்க, ஹீரோவும் அவங்கக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுறான். யாருக்கிட்டே சொல்லாதீங்க இந்த உண்மையை அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. தென் ஆஃபீஸில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஹீரோனி அம்மா இருக்காங்களா, ஹீரோனிக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. எதுக்குன்னா, அவங்களுக்குமே இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, ஹீரோனி ஹீரோ கூட சுற்றிட்டு இருக்கான்னு. ஸோ அதனால தான் போட்டு திட்டுறாங்க. உடனே எந்த வேலைக்கு அனுப்பி விட்டா நீ எந்த வேலையும் பண்ணிகிட்டு இருக்கா, உன் மேலே வச்சு நம்பிக்கை எல்லாமே போயிட்டு அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனே சொல்கிறா, நானும் ஒரு பொண்ணு தானம்மா, எனக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அவங்க அதை காதலே வாங்க மாட்டேக்காங்க, திட்டுறதுலே குறியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை தான் பார்க்க வரான். அவங்களும் நீ எதுக்கு இங்கே வந்தால் உன்னை யார் இங்கே வர விட்டா அப்படி சொல்லி ரொம்ப திட்டி விட்டுட்டு போக சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் பாருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபோட்டோலாம் காமிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோனி இவ்வளோ நாள் டேங்க் ஃபேமிலியில் இருந்திருப்பா இல்லையா, ஸோ அவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்தி அடிக்கலாம் செஞ்சுருப்பாங்க. அவள் உடம்புல நிறைய காயெல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஃபோட்டோவாக காமிக்கிறான். அம்மாவை அதை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஹீரோனி நல்லா தான் இருக்கா அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பையனாக இருந்தால் நல்லா வச்சுக்கிடுவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் தான் இப்படி ஆயிட்டோன்னு. இப்போ என் பொண்ணு எங்கே இருக்கான்னு கேட்காங்க. ஹீரோனியும் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பா போல். ஸோ அம்மா கிட்ட வந்து, அம்மா நீங்கள் அழாதீங்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காளா. அப்போ அம்மாவும் சாரி கேட்குறாங்க. நீ நல்லா தான் இருப்பான்னு நினச்சிம்மா, நான் இப்படி இருப்பான்னு நினச்சி பார்க்கல அப்படி சொல்லி சாரி கேட்டு ரொம்பவும் அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியை ஹக் பண்ணிக்கிட்டு சமாதானப்படுத்துறா. இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்காமா அப்படி சொல்லிட்டு ஹீரோனியை சேர்த்து வைக்காங்க. எப்படியோ அம்மாவை சமாதானம் படுத்திட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு பிறகு ஹீரோனி இருக்காங்கல்ல, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹீரோனிக்கு செக் பண்ணதான். அப்படியே செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்களா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு சிசியுமே வந்திருக்கா. ஹீரோனி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்கு இங்கே வந்திருப்பாங்க, டேங்குக்கு என்ன டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதுவும் இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி கேட்குறா, டேங்குக்கு என்ன செக்அப் பண்ணீங்கன்னு. அவங்களும் சொல்கிறாங்களா இவளுக்கு. அப்போ எல்லா உண்மையே தெரிஞ்சிருது இவ பொண்ணுன்னு. ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே இவ சொல்லிடுறா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோனியும் அவங்க வீட்டுக்கு போகிறா. அங்கே எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டுல ஹீரோனி ஒரு பொண்ணுன்னு. ஸோ அப்பால இதை ஏற்றுக்கவே முடியல. அதனால ஹீரோனி போட்டு நல்லா அடிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் நினச்சிட்டு இருந்தவன் இப்போ ஒரு பொண்ணுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அங்கேருந்து ஹீரோனியும் ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டே இருக்காளா. அப்போ என்ன யோசிச்சுட்டு போகிறான்னா, டேங்க் ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு என் மேலே பாசமே கிடையாது, அவங்க சப்போர்ட்டும் தர மாட்டாங்க. ஸோ ஹீரோ தான் என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறான், இனிமேல் நான் ஹீரோ கூடவே இருந்துக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு போக, அப்போ கொஞ்சம் பேர் வந்து நம்ம ஹீரோனியை கடத்திட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்போ தான் முழிக்காம போல. ஹீரோனி இல்லாத பார்த்துட்டு சரி ஆஃபீஸ்க்கு போயிருப்பா அப்படி நினச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோ கையில் ஹீரோனி செயினை தான் வச்சுட்டு ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா, ஹீரோனிக்கு இந்த செயின் இருக்குல்ல, அது அவங்க முன்னோர்கள் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதை ஹீரோக்கிட்டையுமே சொல்லியிருப்பா. ஸோ ஹீரோக்கிட்டையுமே அதேமாரி ஒரு கல் உண்டு, அவனுக்குமே அதேமாரி தான் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ 2 பேருமே அது ஒரு அழியாத காதல் சின்னமாக வச்சுக்கிடுவோம் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு சிசியுமே வந்து நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி பேச வந்திருக்கிறா. ஹீரோவும் லாஸ்ட் டைம் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்ல,
அதுக்கு இவளோ ஹீரோனி ஒரு பொண்ணு தானே உனக்கு தெரியும், அதனால நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிய அப்படி சொல்ல. அப்போ ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் இவளுக்கு எல்லா ஒண்ணுமே தெரிஞ்சுட்டு ஹீரோனி பத்தி, அதனால இவ தான் கடத்தி வச்சிருப்போலோ அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அவ காலத்தை நெரிச்சு பிடிச்சி ஹீரோனி எங்க இருக்கா அப்படி சொல்லி கேக்குறான். இவளோ ஹீரோனி வச்சுதான் மிரட்டுறா. நீ என்ன மேரேஜ் பண்ண மட்டும் தான் ஹீரோனி விடுவேன் அப்படி சொல்றா. அவனுக்கும் வேற வழியே இல்ல, சரி ஓகேன்னு சொல்ல. அப்போ இன்னைக்கு நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிரு நம்ம 2 பேருமே கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் பண்ண போறோம்னு சொல்ல. ஹீரோவை ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் சிசியை நான் மேரேஜ் பண்ண போறேன், நீ அனௌன்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். அவனும் அதிர்ச்சியில கேக்குறான். ஹீரோ சொல்லிட்டான்ல, அதனால சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இங்க சிசியோ பரவாயில்லையே, சரி நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாத்தினா மேரேஜ் முடிஞ்ச பிறகு நான் ஹீரோனி வெளியே விட்டுருவேன்னு சொல்றா. ஹீரோ கடுப்புலயே போறான். அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருக்கால, அந்த அடியாள்கிட்ட எல்லாம் எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிடா போல. இந்த விஷயத்த அவங்க அடியாள்கள்லாம் இந்த சிசி கிட்ட சொல்ல அவளும் ரொம்ப பதட்டமாகறா. அதனால ஹீரோக்கு ட்ரக்கை கொடுத்து அவங்க கூட ஒன்னா இருக்கணும் அப்படி சொல்லி ஒரு பிளானை போடுறாள்வ. அதுவே இந்த சைடு நம்ம ஹீரோனி இருக்கால, ஹீரோ வீட்டுக்கிட்ட வந்துட்டா போல. அங்க போறவங்க எல்லாம் சிசிக்கு ஹீரோக்குமே மேரேஜ் ஆக போகுதாமே அப்படி பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோலாம் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை தான் பார்க்க வரா. இன்னொரு சைடு இந்த சிசி இருக்கால, ஹீரோ கிட்ட வந்து இந்த சூப்பர் குடின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கா. ஹீரோக்கு இவ பண்றது ஒண்ணுமே பிடிக்கல. சரி நானே குடிக்க அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கிறான். அப்படியே மயங்கி அவ மேலேயே விழுந்துடுறான். அவளும் ஹீரோவை ரூமுக்குள்ள கூட்டு போய் அவன் கிட்ட தப்பா நடக்க பாக்குறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோனியுமே அங்க வந்து இது எல்லாத்தையுமே பாத்துறாளா. சோ ஹீரோ நம்மளை ஏமாத்திட்டான் போல அப்படி சொல்லி தப்பா நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அவ போன பிறகு இங்க ஹீரோவோ நான் உன்ன லைக்கே பண்ணல, என்கிட்ட இனிமே வந்துடுறது அப்படி சொல்லிட்டு இவளை தள்ளி விட்டுட்டு கையை கட் பண்ணிக்கிடுறான். எனக்கு ஹீரோனி மட்டும் தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான் அந்த பிளேஸை விட்டு. நெக்ஸ்ட் மேனேஜரோ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோனி அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் இருக்கட்டும் அவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படி சொல்லிடுறான். அந்த மேரேஜ் நடக்கிற நாளுமே வருது. அப்போ அவளும் ரொம்ப ஹாப்பியாக வராளா. இங்கே ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா சிசியும் அவங்க அம்மாவும் இவ்வளோ நாள் என்னென்ன ஊழல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இவன் மூஞ்சிலே விட்டு இருந்துச்சு. நான் இந்த மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் இவன் அடங்க மாட்டுக்கா. ஹீரோனி வச்சு தான் மிரட்டுறா. பொடி என் பொண்டாட்டி அன்னைக்கே உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்கே அவங்க அப்பா இருக்காங்கல்ல, சிசியை அடிச்சுட்டு நல்லா திட்டுறாங்க, நீலாம் ஒரு பொண்ணாடி அப்படி சொல்லி. அப்போ பார்த்து சிசியோட பாய் ஃப்ரெண்டை வந்து அப்பாவை அடிச்சு போட்டுட்டு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா டேங்கும் இங்கே இல்லை, ஸோ அப்பாவும் மயக்கத்தில் தான் கிடக்க போகிறாங்க. இந்த கம்பெனியை உன் பேருக்கு மாற்றி நம்ம 2 பேருமே ஹாப்பியாக வாழும்னு ஒரு பிளானை போடுறாங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோ கிட்ட அவங்க மேனேஜர் வந்து சொல்ல, அந்த கம்பெனியில் நம்மளுடைய கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி அந்த கம்பெனியை திவாலா ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோனி நேற்று நைட்டு இங்கே வந்துட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஏதோ தப்பாக நினச்சிட்டு தான் போயிருக்கான்னு. ஸோ டக்குன்னு அவளை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் காமிக்காங்க. அவளை குழந்தைகிட்ட பேசிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்கால, அதில் கம்பெனி திவால் ஆகிட்டுன்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்து அந்த பிளேஸுக்கு சிசியுமே கொஞ்சம் ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கிறா. உன்னால தான் என் மேரேஜ் கேன்சல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாளா. என்ன மேரேஜ் கேன்சல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்கா. அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பையனுக்கு கண்ணை காமிக்க அவனும் ஹீரோனி தலைமையிலேயே ஒரு கட்டையை எடுத்து அடிச்சுட்டு அவளை கடத்திட்டு போயிடறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கும் இது எல்லாமே தெரிய வருது, ஹீரோனியை கடத்திட்டு போயிட்டான்னு. ஸோ அவளை காப்பாற்ற உடனே போறான். இங்கே இந்த சிசியை ஹீரோனி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களை வச்சு ஹீரோனி கிட்ட தப்பா நடக்க வைக்கிறா. ஹீரோனியும் அங்கே ஒருத்தவன் கத்தி வச்சிருப்பான் போல, அவன் கிட்ட இருந்து அந்த கத்தியை பிடுங்கிட்டு யாராவது என்கிட்ட வந்தீங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்படினாலும் இன்னைக்கு சாகதான் போப்புறா, ஸோ எப்படி செத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்றா. ஹீரோனியும் பாப்பா சாரி, அடுத்த ஜென்மத்திலேட்டும் நம்ம ஒன்றா வாழ்வோம் அப்படி சொல்லிட்டு கழுத்தை விட்ட போக ஹீரோவும் அங்கே வந்து தடுத்துடுறான். அவங்க எல்லாத்தையுமே அவங்க காட்ஸ் கிட்ட சொல்லி பிடிக்க சொல்லிடுறான். இந்த சிசியோ ஹீரோனி கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நான் கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்து அவங்க மேனேஜர் இருக்காங்களோ அவங்களும் வந்து சிசியை பிடிச்சிடறாங்க. இங்கே ஹீரோவோ ஹீரோனி கிட்ட நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு இவளை பார்த்தீங்கன்னா இவ பைத்தியமே ஆயிட்டா போல, நான் தான் ஹீரோட ஒய்ஃப் அப்படி சொல்லி சிரிச்சு கத்திட்டு இருக்கா. தென் ஹீரோவும் ஹீரோனியை அழகாக தூக்கிட்டு வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ ஹீரோவை தான் காமிக்காங்க. ஹீரோவை டிப்டாப்பாக கிளம்பிட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோனி எங்கன்னு கேட்க அவங்க கம்பெனிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனி பார்க்க கம்பெனிக்கும் இவன் வாரான். அங்கே வாட்ச்மேனாக இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோவை உள்ளே விட மாட்டேக்காங்க. கேட்டா ஹீரோனி தான் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல
போங்கடா அப்படி சொல்லிட்டு ஹீரோவுமே உள்ளே போகிறான். அங்கே ஹீரோனி கிட்ட வந்து மேரேஜ் ஆன முதல் நாள்லே உன்னோட புருஷனை இப்படி பிளாக் பண்ணி உள்ளே வர விட மாட்டேக்கே அப்படின்னு கேட்க, யார் சொன்னாங்க, நான்லாம் அப்படி சொல்லையே அப்படி சொல்ல அவனும் அங்கேயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணால் அப்படியே கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு தான் காமிக்காங்க. இன்னைக்கு தான் நம்ம ஹீரோனிக்கு குழந்தை பிறக்குது. ஹீரோ தான் ரொம்ப பதட்டமாகவே நிற்கிறான். குழந்தையும் பிறந்துடுது. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பாய்.